இந்த காலை மகிழ்ச்சியான இந்த வழிபாட்டு வேலையை தூக்க நேரத்தை நமது இந்த சிறப்பு ஆலய வெளிவிழா வழிபாட்டில் பார்க்கும்படியாக நம்மை வருகிறார்கள். இப்பொழுது வழிபாடு நாம் துவங்க இருக்கின்றோம். முதலாவதாக லைவ் டெலிவிஷன், டிவி, கேமரா இவைகளை நம்ம பேராய அவர்கள் நிறைவேற்றி பெற்றிருப்பார்கள். அது தொடர்ந்து வழிபாடு செய்வோம். வட்டார தலைவர் பெஞ்சமின் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தந்தையை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையினுடைய 25வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடவும், அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கவும், எங்களை நம்முடைய ஆன்மீக வழியில் ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான கால வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கின்றோம். பேராயர் அவர்கள் பல அலுவல்களையும் பொருட்படுத்தாமல் இந்த வெள்ளி விழாவை சிறப்பிக்க வந்தமைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளினுடைய வழிபாட்டு நிறையங்களுக்கு ஆசிர்வதித்து அவர் மூலமாக உங்களுடைய செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வழிபாட்டில் முழுமையாக இறைமக்கள் பங்கு கொள்ளும்படியாக வெளியே அமருகின்றவர்களும் இந்த வழிபாட்டில் பார்க்கும்படியாகவும் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த சிசிடிவி உடைய மானிட்டரை நாங்கள் கடவுளுடைய திருப்பெயரை கொண்டு ஆசிர்வதித்து அதை மங்களப்படைப்பு செய்கிறோம். இதன் மூலமாக இந்த வழிபாட்டில் ஈடுபாடு பிறகவும் மக்கள் இன்னும் அதிகமாக ஆன்மீகத்தில் ஊக்கமடையும் பெருமை செய்வீராக. எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் செய்கிறோம் அன்பு தந்தை. தந்தை மன்னன் தூயாவின் திருப்பெயரிலே இந்த டிவியினால் நிறைவுப்படைப்பு செய்து திருச்சபை மக்களின் பயன்பாட்டிற்கு இதனை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாமே காலை வழிபாட்டு வேலைக்காக வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆனவை ஆலய வெளிவிழா வழிபாடாக இந்த விழாவின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்குபடுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த சிறப்பு வழிபாட்டில் நாங்கள் காணவும் வழியே இந்த வழிபாட்டில் பங்குபடுவதற்காக செல்கிறோம். ஒரு காலம் ஜெபிக்கிறோம். வழிபாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதனை ஆசிரியம் ஆசிரியர் வாழ்வில் செய்த பல்வேறு நன்மைகளை சுமை ஐக்கியத்தில் ஏற்படுத்தப்படுகிற வாசகங்களை நான் உணர்ந்து பார்க்கின்ற ஒரு சிறப்பு வழிபாட்டு வேலையாக அமைய ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் பயன்படுத்தும் கொண்டாடுகிறோம். நாமத்தை பயன்படுத்துவதாக அனைவருக்கு அன்பை ஆசிரியத்தை எடுத்து வழங்கும் மூலமாக நாங்கள் நன்றி உணர்வுகளாக நாங்கள் விளக்க வெளிப்படுத்த சான்றிதழ்களாக உதவி பயந்து பெற்றுக் கொடுக்கிற ஒரு நேரமாக வழிபடாத வேண்டாம் செய்கிறோம். ஆனால் இந்த பிரசன்னம் பயன்படுத்தும் கொண்டாடுகிறோம். ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த காலை சிறப்பு ஆலய வழிபாட்டு துவக்கமாகும். நாம் பாமாலைகளில் 387வது பாடலை நாம் பார்ப்போம்.
ஜெபிக்கிறோம். ஆமென்.
உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கைகள் பரமத்தில் ஆவையும் பூர்வமாக்கும் பூர்வமாக்கும் பாவசியம் என்று அறிக்கிறோம். ஊழியர் நடுவாமல் ஊழி நடுவதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விட்டுவிடவில்லை. ஏழைகளை பெருமிடம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திகழ் பாவல் அவசியமானியும் பரிசுத்தவான்களின் மனசாட்சி குறித்தவரும் உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் யுகராஜ் ஊழியம் செய்ததற்காக மற்றும் மன்னிக்கைகளுக்கு உதவி புரிகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக தமிழத்தில் உண்மையாக மற்றும் யாவருக்கும் அலுவலுக்கு விரைந்தார் வாங்கிக்கிறீர்கள். வருப்படு பாரதற்கு விவேகத்தில் பாடுங்கள். நான் உங்களை பாடுதல் தர வேண்டும். தேவத்துடைய ஒரே நிரப்பமான விசுவாசம் பண்ணியவனும் அவர் கெட்டு போகாமல் ஜீவன் அடிப்படைக்கு அவரை தந்தருடைய மூலமாக மேலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை முடிவில்லா வாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Ever
சிறப்பான நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயர் அவர்களுக்கும் ஆயர் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். செயலாளர் திரு கருணாகரன், பொருளர் திருமதி சோபியா, அட்வைசரி குழுவினர் அவரை வாழ்த்துகிறேன். வட்டார தலைவர் ரெவரண்ட் பெஞ்சமின் இன்பராசா, இங்கு இருக்கிற ஆயர் மோசஸ் அதிசயராஜ், உதவி செய்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த விசேஷமான நாள் உங்களுக்கு இன்றைக்கு இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு இந்த தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு 25 ஆண்டுகளை நீங்கள் கடக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகத்திலே நீங்கள் ஆலய வரலாறு பற்றி எழுதியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்க போகிறார்கள். அதில் மேனுவல் இப்போ இருக்கிற டயசிஸ் செக்ரட்டரி இப்போ இருக்கார் ரெவரண்ட் டாக்டர் மேனுவல் எஸ்டைட்டஸ், அவர் காலத்தில் தான் நீங்கள் இங்கே வந்து குறிப்பாக திரு லைட் அவர்களுடைய குடும்பத்தார் கொடுத்த இலவசமாக கொடுத்த இந்த இடத்துல தொழுக ஆரம்பித்து இந்த அளவிற்கு நீங்கள் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். அதற்கு நன்றி செலுத்துவதற்காக தான் நீங்கள் நாம் கூடி வந்திருக்கிறோம். வெள்ளி விழா, வெள்ளி கற்றுக்கிட்டாங்க, கோல்டு. வெள்ளிக்கு முன்னாடி நம்ம வந்து மனுஷ பயன்பாட்டுக்கு எப்படிலாம் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி வருஷத்துக்கு பேர் வச்சுட்டோம். வெள்ளிக்கு முன்னாடி இரும்பு காலம் தெரியும், அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், கற்காலம், இரும்பு காலம், வெள்ளிக்காலம், பொற்காலம், அப்புறம் பொற்காலம் வச்சுக்கணும். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறான்? இன்னும் கண்டுபிடிச்சிட்டான். ஒன்று தான் விலை உயர்த்தது. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறான்? வைரம். நீங்கள் பேஸ் பச்சு, பேஸ் ஜீரோ கை வச்சுட்டே இருக்க ஒன்ஸ் ஃபிக்ஸ் அவ்வளோதான். நடுவில் ஃப்ளக்சுவேட் பண்ண தேவை. ரைட் இல்லையா? ஒரு காலத்தில் ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா, 50 ஆண்டுகள் பொன் விழா, 60 ஆண்டுகள் வைர விழா, 75 ஆண்டுகள். இப்போ ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நாங்கள் லேடிஸுக்கு தான் தெரியும் எது காஸ்ட்லி, மெட்டலில் எது காஸ்ட்லின்னு உங்களுக்கு தான் தெரியும். பிளாட்டினம் இல்லையா? பிளாட்டினம் 75வது. இப்படி ஒரு பயணம், ஒரு மனுஷனுடைய இதில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சுன்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி இயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 25 ஆண்டுகள் வெள்ளி. பைபிளில் வெள்ளி அதிகமாக சொல்லப்படுகிறது. வெள்ளிக்காலம் இல்லையா? யூதாசுன்னா 30 பொற்காசா 30 வெள்ளிக்காசா? என்ன சொல்கிறீங்க? வெள்ளிக்காசு. ஸோ சில்வர் காலம் தான் அவருடைய காலம், சில்வர் காலம். இது போன்று 25 ஆண்டுகள் நீங்கள் பயணப்பட்டு வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் அழகாக எல்லாருமே இருக்குது. நீங்கள் அப்புறம் போயிட்டு இந்த ரெவரண்ட் மேனுவல் டைட்டஸ் ஐயா அதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். லைட் அவர்கள் தான் இந்த இது கொடுத்தாங்க, நிலத்தை கொடுத்தாங்க. பிஷப் அசரியா பீரியடில் தான் இதை ஆரம்பிச்சது. அப்படியே ரெவரண்ட் சார்ல்ஸ் எட்வின், மிஸ்டர் பி சுந்தரராஜன், மிஸ்டர் அருள் ஜெயா சிங், மிஸ்டர் ஐசக், ரெவரண்ட் பால் ஃப்ரான்சிஸ், ரெவரண்ட் இந்திரா பால், ரெவரண்ட் ஜே.கே. டேனியல், Reverend Richard Ambrose, Mr. Oliver John, Mr. Vasanta Kumar, Bishop Dev Sahai,
Mr. Daniel Devabalan, Mr. Ebenezer, Mr. Roja Chellaya, Mr. Alay Joseph, Mr. Moses Muruswamy, Mr. Rajan Rai, Mr. Rajan Emmanuel, Mr. Jayakumar Jai Singh, Mrs. Indra Ravidas, Daniel Devabalan, Roja Chellaya, Sweetlyn Lawrence, Raja Durai, John Sirani, Einstein, T. Rajshekhar, Ravidas, Lasser, Kennedy, Jabakumar, Samadhan Durai, நிறைய பேர் நிறைய அப்புறம் சொல்லிட்டு Kennedy Jabakumar, Sophia Rajadurai, Samadhana Durai, David Light, Priscilla, Marshall, John Benjamin Raj, Elizabeth Venish Kumar, Sajeevan Vishwanathan, Elbert Singh, Florence, Vigila Stephen, Eugene, Cynthia Edison, Stanley, Reverend John Bunyan, Anita, Eugene, Einstein, Kausalya Moses, இந்த பேரெல்லாம் இருக்கு. கருணாகரன், Elbert Singh, Vinod Kumar, Clara Johnson, Sudha Emmanuel, Sam Asir, Johnson Jayakumar, Angel Rajkumar, Rita James, Rajini Arunaswamy, Sheldon Premnath Navamani, Lawson, Priscilla Navin, Vasanthi Molchan Charles, Sweetlyn Lawrence, Livingston Samraj, Felix Johnson, Daniel Devabalan, Sabarigiri, எல்லாரும் பேருக்கு ஒரே ஒரு பேரில் கண்டுபிடிச்சு வாசிக்கிற ஒரு பேர் இருக்கு. எல்லா பேர் வந்துட்டு ஜார்ஜ் ஸ்டீஃபன் பிஷப் பேர் தான் அதில் இல்லை. அவங்க எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஒரு பெரிய பயணம் இந்த 25 ஆண்டுகள் இந்த திருச்சபையை கட்டப்பட உங்களுடைய எல்லா வேண்டுதல்கள், ஜபங்கள் இவர்கள் உங்களுக்கு துணையாக இருந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை 2000 ஆண்டுகளாக, குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் ஒரு புதிய இயக்கத்தை அவர் ஆரம்பித்திருந்தாலும் உலக அளவிலே அல்லது இந்தியாவிலே திருச்சபை தன் அர்த்தத்தை இழந்து நிற்கிறது. The church has lost its meaning. அதுதான் ரொம்ப முக்கியம். Particularly the church has become a building. பரவாயில்ல, எனக்கு I appreciate that you celebrate the starting point, the worshipping point. நீங்கள் சில இடத்துங்களில் கோவிலுடைய ஆண்டு, இந்த கட்டட ஆண்டு விழா கொண்டாடிருக்காங்க. இப்போ நாளைக்கு நான் இடிச்சுட்டு இந்த கோயில் இடிச்சுட்டு இன்னொரு கோயில் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எத்தனையாவது ஆண்டு விழா ஆகிடும்? இப்போ 25 இது விட்டுடுங்க. நீங்கள் வந்து யூ ஸ்டார்டட் ஃப்ரம் த வர்ஷிப்பிங் பாயிண்ட். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா, முதல் தொழுகையை ஆரம்பித்திருக்கிறீங்க 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்கோர்ஸ் ஐ அப்ரிஷியேட். நிறைய கோயில்களில் கட்டட ஆண்டு விழா கொண்டாடினுக்கிறோம். கட்டட ஆண்டு விழா சப்போஸ் இது இடிச்சுட்டு வேற ஒரு பெரிய கோயில் கட்டிட்டாரு, அப்போ எத்தனையாவது ஆண்டு விழா? முதலாவது ஆண்டு விழா. இது எவ்வளோ பெரிய இது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு கன்வே, முதலாவது சர்ச் இஸ் நாட் எ பில்டிங். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் நிறைய சர்ச்சுகள் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு சே, வெளிநாட்டில் சர்ச்சுகள் ஆள் போகிறதில்ல. அதனால் சர்ச்சுக்கு வேஸ்ட்டாக இடிக்கிறதுக்கு பதில் அதர் பர்பஸை கொடுத்துட்டுருக்குறாங்க. சினிமா தேட்டர் கூட ஆகிட்டு இருக்கு, ஓப்பனாக சொன்னால் லைப்ரரி ஆகிட்டு இருக்குது, ஆஃபீஸ் ஆகிட்டு இருக்குது.
So, church is not a building, first of all. Number 2, church is not a சபா. திருச்சபை ஒரு சபை மட்டுமல்ல. இப்போ சபை ஆயிட்டு. This is not the thought of Jesus Christ. இயேசுநாதருடைய யோசனை ஒரு திருச்சபையை உருவாக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் பிஷப் பேசுறதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். ஓ பிஷப் பேசிட்டாரு, I don't want to, you can interact even when you come to, even when you come to my office or even you can write to me. இயேசுநாதர் ஒரு சபாவை ஆரம்பிச்சு, ஒரு சபா. We have faith, taking the thought of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் எதற்காக வந்தார் என்பதை திருச்சபை மறந்து போய்விட்டது, கைவிட்டு விட்டது. At last the church has become a building or this has become a சபா, ஒரு சங்கம். எங்க கேத்தலிக் எல்லாம் சொல்றோம் பங்கு, அவன் நம்ம என்ன சொல்றோம் சபை, இந்து சபை, திருவஞ்சேரி சபை, இதுன்னா மாடப்பாக்கம் சபை, சபா. I used to say, in India, Christianity has failed. இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் தோற்று போய்விட்டது. வெரி வெரி ஷேம், ரொம்ப ஷேம், நமக்கு வெட்கப்படக்கூடிய காரியம். இந்த கிறிஸ்தவ சமயம் 2000 ஆண்டுகளாக நம் தேசத்திலே இருக்கிற ஒன்று. நிறைய பேர் சொல்றான் இது வெள்ளைக்கார மதம்லாம். கிடையவே கிடையாது. இந்திய தேசத்தில் தான் முதலாவது நற்செய்தி வந்தது, வெள்ளைக்காரர்களுக்கு பின்னால் போனது. இதெல்லாம் நம்ம லாஜிக்கலா பண்ணணும். நிறைய பேருக்கு வரலாறு தெரியவில்லை. வெள்ளைக்காரர்களுக்கு பின்னாடி தான் போச்சு. இந்தியாவில் தான் முதலாவது நற்செய்தி வந்தது. ஸோ இது வெள்ளைக்கார மதம் அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் இல்லையா? 2000 ஆண்டுகளாக நம் தேசத்திலே கிறிஸ்தவ மதம் வந்து 2.8 கிறிஸ்தவர் பாப்புலேஷன். ஷேம், வெரி வெரி ஷேம் ஆன் கிறிஸ்டியன்ஸ். வெட்கப்பட வேண்டிய ஒன்று, தலை குனிய வேண்டிய ஒன்று. பெருமை படுறதுக்கு மட்டுமே இல்லை. 600 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இஸ்லாமியத்தில் இன்றைக்கு 15% அளவுக்கு அவருடைய பாப்புலேஷன். ஜஸ்ட் 600. இது இஸ்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டி 2000 இயர்ஸ். கொஞ்சம் யோசிக்கணும், லாஜிக்கலாக யோசிக்கணும். நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும். 2000 வருஷம் ஆச்சு. 2.8 தான் இருக்கிறோம். இனிமேல் நீங்கள் 20.8 ஆக போகிறீங்களா? கிடையவே கிடையாது. 2.8 1.8 ஆக போகுது. 1.8 0.8 ஆக போகுது. திஸ் இஸ் த what I want to say, the church has lost its meaning. திருச்சபை தன்னுடைய அர்த்தத்தை இழந்து போய்விட்டது. இயேசுவின் கனவை புதைத்து விட்டது. கோயில் இருக்கு. நான் அடிக்கடி இந்த பிள்ளைங்களுக்கு சொல்வேன், இந்த கன்ஃபர்மேஷன் தானே பிஷப்க்கு நிறைய வரும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் கன்ஃபர்மேஷன் நான் பார்க்கவே இல்லை. அப்படி தட்டினா கன்ஃபர்மேஷன் பசங்க தட்டினா வரும். சும்மா அப்படி தட்டினா அந்த அளவுக்கு ஆல் த டைம் ஐ ப்ரீச். பட் அதில் இந்த குழந்தைகள், இந்த பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு கூட அதே தான். ஜீசஸுடைய தாட் என்னன்னா, இயேசுநாதருடைய அவருடைய எண்ணம் பார்க்கணும். அவருடைய எண்ணம் தான் முக்கியம் நமக்கு. ஜூடாயிசம் இருக்கிற யூத மதத்தை சார்ந்தவர்கள். இட் பிலாங்ஸ் டு ஜூடாயிசம். யூத மதத்தை சார்ந்தவர். பக்தி வைராக்கியம் உள்ள ஒருவர். சாதாரண ஆள் கிடையாது அவர். சின்ன வயசுலேருந்து அம்மாவோட கோவிலுக்கு போகிறார். சின்ன வயசுலேருந்து பஸ்கா, ஒவ்வொரு வருஷம் பஸ்கா போடுறார் பண்டிகை. ஒழுங்கா கோவிலுக்கு போகிறவர், காணிக்கை செலுத்துபவர்கள். அந்த அம்மா அவர் பிறந்த பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 8ஆம் நாளில் கோவிலுக்கு வர்றாங்க. ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் இயேசுநாதர் இல்லையா? அப்புறம் அப்படியே குழந்தை அவர் வளர்ந்து வரார். பைபிள் படிக்கிறார். சின்ன வயசுலேயே பைபிள் படிக்கிறார். பைபிள்னா இப்போ
இது அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் இருப்பார், பழைய ஏற்பாடு. அதுதான் இந்த பைபிள் ஆஃப் தி ஹீப்ரூஸ். பைபிள் ஆஃப் தி ஹீப்ரூஸ் எது? பழைய, நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொன்னது நம்மளை போட்டு அடிப்பான். நம்மளை உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸை அடிச்சு போட்டுருவாங்க. இப்போ யார் நம்ம அடிக்கிறாங்க? நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் யூதர்கள்லாம் நம்மளுடைய இது கிடையாது, யூதர்கள்லாம் ஆன்டி கிறிஸ்டியன். அவர் பைபிளை படிக்கிறார், பேசினார். பைபிள்னா யூத பைபிள், ஐ மீன் பழைய ஏற்பாடு படிக்கிறார். சின்ன வயசுல நல்லா படிக்கிறாரு. அவர் சின்ன வயசுல நல்லா படித்தாருன்றதுக்கான ஆதாரம் இருக்கு. ஆதாரம் சொல்லப்படுகிறது. ஏன்னா சர்ச்சில் எப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு வர்ஷிப் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் போயிடுவீங்க, கோயில் முடிஞ்சோடனே போயிடுங்க, வழிபாடு முடிஞ்சோடனே போயிடுவீங்க. அங்கே ஜெருசலேம் டெம்பிள் எப்படின்னா ஒரு செக்ஷன் இருக்கும், டீச்சிங் செக்ஷன் ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க, நிறைய இருக்கு. சர்வீஸ் முடிச்சோடனே அதோட அடுத்த 8:30 மணி கோயில் திறக்கிற கிடையாது. சில பேர் இந்த 8:30 விட்டு அதோட 8:30, சண்டே விட்டா சண்டே 8:30 தான் வேலை 8. ஆனால் ஜெருசலேம் டெம்பிள் அப்படி கிடையாது. இட்ஸ் 24 hours என்கேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கு அதில் ஒரு செக்ஷன் டீச்சிங் செக்ஷன். அந்த டீச்சிங் செக்ஷனில் தான் எப்பவுமே டீச்சிங் நடக்கும். அந்த பரிசேயர், மறைநூல் அறிஞர்கள், வேத பாலகர்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க. அங்கே எப்பவுமே நீங்கள் விளக்கம் கேட்கலாம். திருமணத்தில் என்ன கேட்கலாம்? விளக்கம் கேட்கலாம். இப்போ நீங்கள் விளக்கம் கேட்கணுன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த பட்சத்துக்கு எனக்கு என்ன விளக்கம், யார்கிட்ட கேட்குறது, எப்போ கேட்குறதெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ அங்கே அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் 12 yearsலயே அங்கே போயிட்டு லாஜிக் பண்ணுறாரு. யாரோட லாஜிக் பண்ணுறாரு? அந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் லாஜிக் பண்ணுறாரு. 12 வயசு. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருக்கு, சின்ன வயசுலே படிச்சு அப்போ 30 வருஷம் படிக்கிறார். அப்போதான் கண்டுபிடிக்கிறாரு, ஜுடாயிசம் ரிலிஜன் இஸ் அ ஃபெயிலியர் ஒன். கண்டுபிடிச்சிட்டார், ஃபெயிலியர், வேஸ்ட், இந்த மதம் வேஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஏன் வேஸ்ட்னா, கடவுள் நமக்கு தகப்பன், நாம் எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற எண்ணம் அந்த திருமறையிலே உதைந்து கிடக்கிறது, ஆழத்தில் இருக்கிறது. God is our Father and we all belong to one family and we become brothers and sisters and there are no disparity, no discrimination என்ற திருமறையின் ஆழத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்போ ஜெருசலேம் டெம்பிள் யூத மதத்தை கம்பேர் பண்றாரு. திருமறையில் கடவுள் நமக்கு அப்பா, நம்ம எல்லாரும் அப்பா, அவர் அப்பான்னா அவருடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் கடவுளின் சாயல். உங்களுக்கு தெரியும், மனிதன் கடவுளின் சாயலில் பிறந்தான். ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்த பிலாசபி உங்களுக்கு தெரியும். அடுத்த பிலாசபி ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் யார் யார் எங்கெங்க பிறந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்த பிலாசபி உங்களுக்கு படிச்சுக்கிட்டா, இவர் இங்கே பிறந்தார், இவர் இங்கே பிறந்தார், இவர் இங்கே பிறந்தார், இவர் அங்கே பிறந்தார், அது உங்களுக்கு தெரியுமே. இங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார். நம்முடைய ஆண்டவர் எல்லோரும் கடவுளின் சாயல், எவ்ரிபடி ஆஸ் இமேஜ் ஆஃப் காட். நம்முடைய கான்செப்ட் அதுதான். உன்னிடம் நீயும் கடவுளின் சாயல், நானும் கடவுளின் சாயல். இன்னொன்று நீங்கள் அப்போ 2 பேரும் ஒருவரே தான், ஒரே அப்பனின் பிள்ளைகள். இதுதான் அவருடைய கான்செப்ட், இதுதான் அவருடைய சிந்தனை. யூத மார்க்கத்தோடு அவரை ஒப்பிட்டு பார்க்கிறார். யூத மார்க்கம் ஏற்றத்தாழ்வு ஒரு மார்க்கம். கோவிலே வித்தியாசமா இருக்கு, கோவிலே வித்தியாசமா இருக்கு. என்ன, கோவிலில் பெண்கள் அனுமதிக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு அடுத்த பிலாசபின்னு சொல்றேன். சில நம்ம கண்ணடிலே இன்னும் இதே மாதிரி இருக்குது. கோவில் யார் யார் வரக்கூடாது, அடுத்த பிலாசபிக்கெல்லாம் நம்ம உங்களுக்கு நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். தன்னை பார்த்த அளவுக்கு ஆயிடுச்சு, பேர் சொல்ல முடியாத அளவுக்கு இல்லையா. அங்கே இவங்க வரக்கூடாது, கோயிலையும் வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, குறிப்பு புரிஞ்சிச்சா உங்களுக்கு. அதே போல் தான் ஜெருசலேம் டெம்பிள் பெண்கள் வரக்கூடாது, புரிஞ்சிச்சு. ஜெருசலேம் டெம்பிள் யார் வரக்கூடாது? பெண்கள். சிறுவர்கள் வரக்கூடாது, மொட்டையர்கள், நெட்டையர்கள், குட்டையர்கள் வரக்கூடாது. போச்சு. அதற்கு அடுத்தது ரோம அரசாங்கத்தில் பணி செய்வர்கள் வரக்கூடாது. சரி, அப்போ இருக்கிறது ரோமன் கவர்மெண்ட் தான், வேற கவர்மெண்ட்டே கிடையாது. கவர்மெண்ட்டில் அப்போ என்ன, கவர்மெண்ட்டில் ரோம அரசாங்கம் சொல்றதுக்கு பதில் நேரம் செஞ்சுக்கலாம். கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும், கோயில் பண்ணக்கூடாது. சிம்பிள் பாயிண்ட். ஏழைகள் கோயில் பண்ணக்கூடாது,
யார் வரக்கூடாது? ஏழைகள் வரக்கூடாது. ஏன் சொல்லுங்க ஏழைகள் வரக்கூடாதுன்ட்டு? அந்த கோவில் எப்போ பார்த்தாலும் காணிக்கணும். எப்போ நீ பைபிள் நிறைய வார்த்தைகள் இருப்பாங்க. சமாதான பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி. வாட் இஸ் திஸ்? இது என்னது? காணிக்க போறது. காணிக்க போறது பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு 10 பாவம் செஞ்சுக்கிறீங்க, 10 பாவம் செஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னா நீங்கள் என்ன கொடுக்கணும்? கோயிலில் அதுக்கு என்ன கொடுக்கணும்? காணிக்க கொடுக்கணும். அங்கே ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்போம். ஒரு பாவத்துக்கு என்னென்ன பாவம் சொல்லணும், இந்த பாவத்துக்கு இவ்வளோ, இந்த பாவத்துக்கு இவ்வளோ, இந்த பாவத்துக்கு இவ்வளோ போட்டு இவ்வளோ பணம் கட்டுங்க சார், அம்மா இவ்வளோ பணம் கட்டுங்க. கட்டி முடிச்சிட்டிங்களா? இப்போ பாவம் விமோசனம் உங்களுக்கு. இப்போ நீதிமன்றம் ஆகிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் நீதிமன்றம் முடிச்சு அப்போ ஒவ்வொரு வாரமாக முடிவு நீங்கள் நீதிமன்றம் போயிட்டே இருக்கிறீங்க. வெளியே காசு கொடுத்தா தான் உங்களுக்கு மன்னிப்பு, காசு கொடுத்தா தான் மன்னிப்பு. சரி, காசு இல்லாதவன் எப்படிங்க? காசு இல்லாதவன் தான் ஆகிட்டான். 10 பாவம் இந்த வாரம் உங்களுக்கு காசு இல்லை, மன்னிப்பு இல்லை. போயிடுச்சா? 10 வந்துச்சு அவருக்கு நம்பர். இப்போ அடுத்த வாரம் 10 பாவம் செஞ்சுட்டான், காசு இல்லை. 10 என்ன ஆயிடுச்சு? 10 எவ்வளோ ஆயிடுச்சு? 20 ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பாவம் பண்ணிட்டு வர்றான், காசு இல்லை. எத்தனை ஆயிடுச்சு? இவங்க தான் பைபிளில் வந்து பாருங்க. நம்ம சொல்கிற மாதிரி இந்த நம்ம பிரதருக்கு சொல்கிற பாவி அது கிடையாது. பைபிளில் வர பாவி யாருன்னா புவர் பீப்புள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புவர் பீப்புள் தான் பாவிங்க, ஏழை. ஏன்னா அவன் பணம் கிடையாது அந்த பாவத்துக்கு. இதுதான் ஒரு ஜெருசலம் டெம்பிள். இதெல்லாம் பார்க்குறாரு ஜீசஸ் கிரைஸ்ட். முதல்ல வந்து கடவுள் அப்பா, நாம் எல்லாரும் பிள்ளைகள், நம்மள வேறுபாடுகள் இல்லை, நாம் எல்லாரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டோம். அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மதத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது இந்த மதம் கடவுளினுடைய திட்டத்திற்கு மாறான ஒரு மதம், இது தேவையற்ற ஒரு மதம். அப்பதான் வந்து பார்க்குறாரு, ஓ இனிமேல் வந்து அதை என்ன சொல்றாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்ல எல்லாரும் தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்? மத்தேயு 5 1ஆம் வசனம். முதல் ஃபர்ஸ்ட் வரும். திரளான ஜனங்களை கண்டு, யார் அந்த திரளான ஜனங்கள்? அதான் கேள்வி. கொஸ்டின் அதுதான். Who are the crowd? Who are the mass? The unrecognized, the abandoned, the neglected, the rejected, the marginalized. எப்படி வேணாலும் நீங்க சொல்லாது. ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், அவங்க தான். அவர்களை கண்டு எங்க ஏறினாரு? அப்படின்னா கோவில் போச்சா? The first assembly outside the temple, ஜெருசலம் டெம்பிள்ல. இப்போ என்னாச்சு? ஜெருசலம் டெம்பிள் மாதிரி ஏற்றத்தாடுது. வாங்கல வாங்க வாங்க வாங்க, நம்ம போய் அசம்பிளி நடத்தல. வாங்க எல்லாம் வாங்க, மலைக்கு வாங்க, மலைக்கு வாங்க. உங்களை கோயிலில் சேர்க்கலையா? ஏன் சேர்க்கல? ஐயா நான் புவர், ஐயா நான் இந்த மாதிரி. ஓ வாங்க வாங்க வாங்க. That was the first assembly. கவனிக்கணும். யாரு? இந்த திருக்குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், இந்த திருக்குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள். ஜீசஸ் கான்செப்ட், his concept was not to form a religion. His concept was to form a family of God and the kingdom of God. அவர் இறை குடும்பத்தையும் இறை ஆட்சியையும் உருவாக்க வேண்டும். ஆட்சி பார்க்கிறார், ஆட்சி ஒன்று, குடும்பத்தை பார்க்கிறார். நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு, அது ஒரு சைடு. கவர்மெண்ட் பார்க்கிறார், கவர்மெண்ட் கடவுளுடைய ஆட்சி மாதிரி தெரியும், கடவுளுடைய ஆட்சி மாதிரி தெரியும். ஸோ இஸ் ஐடியா வாஸ் டு ஃபார்ம் எ ஃபேமிலி ஆஃப் காட். அதுதான் முக்கியம். இன்னொன்று எது? கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யம், தேவன். இதுதான் அவருடைய கான்செப்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவருடைய இந்த குடும்பத்தை நீங்கள் அவருடைய ப்ரொனன்சியேஷன், அவருடைய ஒவ்வொரு 3.5 வருஷம் ஒரு ஜெபம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க.
ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்லி தர்றாருன்னா ஒரு குடும்ப ஜெபத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. அதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த செல்ஃப்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது அந்த ஜெபத்தில், இல்லையா? அந்த எனக்கு, ஐ, மீ அதுன்ற வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு அங்க பார்த்துக்க, நமக்கு எங்களுக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, நாட் என் பிதாவே. ஒரு ஃபேமிலி பிரேயர். அவருடைய எண்ணமெல்லாம் ஒரு இறை குடும்பத்தை உருவாக்குவது தான். அந்த இறை குடும்பம் எது? அதில் ஏற்றத்தாழ்வுகளற்ற இறை குடும்பம். அந்த இறை குடும்பத்தை பற்றி அவர் சொல்லும்போது உங்களுக்கு சொல்வார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அந்த இறை குடும்பத்தை பற்றி சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து இறை குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐசாயாவுடைய தாட் அதை எடுத்து அவர் இங்கே பார்க்கணும். அதில் அந்த அனிமல்ஸ் பற்றி இருக்கிறார். அதில் அனிமல்ஸ் இருக்கும். அந்த அனிமல்ஸ் நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இந்த அனிமல்ஸில் வெரைட்டி உங்களுக்கு தெரியும். என்ன வெரைட்டி பண்ணலாம் நீங்கள் இங்கே பாருங்கள். ஓநாய், செம்மறியாடு, சிறுத்தை, கன்று, சிங்கக்குட்டி, கொழுத்த காளை, பச்சிளம் குழந்தை, பசு, கரடி, சிங்கம், மாடு, வீரியன் பாம்பு குட்டி. இந்த வெரைட்டி பார்க்கணும். இந்த வெரைட்டி அதில் மீட் பண்ணுறாரு. உங்களுக்கு 2 வெரைட்டி இருக்கிறதுல ஒரு வெரைட்டி வந்து இந்த அப்ரஸ்டு, ஒரு வெரைட்டி வல்னரபிள், எந்த காலத்திலும் உதப்பட்டு அடி வாங்கி போகிற ஒரு குரூப், எந்த நாளும் அடுத்தவரை அடிச்சுருக்கிற ஒரு குரூப் வருதா? அது வருது பாருங்க. ஓநாய், சிறுத்தை, சிங்கம், கரடி, இதெல்லாம் என்ன மாதிரி வெரைட்டி பாருங்க. இது என்ன மாதிரி வெரைட்டி பாருங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா செம்மறி ஆடு, ஆட்டுக்குட்டி, கன்று, காளை, பசு, வெரைட்டி பாருங்க. ஸோ இறைவனின் குடும்பம் எப்படி இருக்குன்னா, கடவுள் குடும்பம் இந்த வெரைட்டி பார்க்குறாங்க. இந்த வெரைட்டி ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஒடுக்குகிறவன் இந்த அப்ரசன் ஏமாத்துறான் பாரு. என்னைக்கும் அடுத்து அடித்து ஏச்சு பிழைச்சி வஞ்சித்து பொறாம கொண்டு கீழே தள்ளி அவன்லாம் யாருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுவான் தெரியுமா? இங்க இருக்கு, நமக்கு தெரியும். இங்க பாருங்க 7ஆம் வசனத்தில் சிங்கம் மாட்டை போல் என்ன பண்ணோம்? எப்படி? நம்ம ஊர் பாஷை தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர் பாஷை தெரியும். பழமொழி யாருக்கா தெரியுமா? இதோட ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு ஒரு பாஷை சொல்ல முடியுமா? ஒரு பழமொழி. புலி பசித்தாலும் எப்படி போடுறது? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஆனா இங்க என்ன சொல்றான்? சிங்கம் மாட்டை போல். அப்படின்னா சிங்கம் யாருடைய லைஃப் ஸ்டைல் எடுத்துக்குது? இட் டேக்ஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் யாருடைய வாழ்க்கை முறை எடுத்துக்குது? மாட்டினுடைய வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்கிறது. சிங்கமுடைய வாழ்க்கை முறை வேறு, மாட்டினுடைய வாழ்க்கை முறை வேறு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இறை குடும்பத்திலே the powerful follows the lifestyle of the powerless. எப்படி? இறை குடும்பத்தில் இல்லையா? இறை குடும்பத்தில் முதல்ல பேதம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இறை குடும்பத்தில் என்ன கிடையாது? அங்கே சிங்கம் இருக்குது, மாடு இருக்குது. ஸோ நோ டிஸ்பாரிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன். அந்த குடும்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோ டிஸ்கிரிமினேஷன், நோ டிஸ்பாரிட்டி. அதற்கு அடுத்தது என்ன? தி பவர்ஃபுல் ஒன் ஃபாலோஸ் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பவர்லெஸ். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். மாடு வந்து பவர்லெஸ், சிங்கம் பவர்ஃபுல். இறை குடும்பத்தை நம் அருள்நாதன் உருவாக்கணும். எல்லாம் சாமி பிள்ளைங்கம்மா. அரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, இல்லை எங்களுக்கு தாரு அன்றன்றுள்ள உணவை எனக்கு தாருன்னு சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு தாரு, ஏன்னா நம்மெல்லாம் எனக்கு தாருன்னு தான் பண்றோம். ஸோ ஜீசஸுடைய எண்ணம் இறை குடும்பத்தை உருவாக்குறது.
இறை ஆட்சியை உருவாக்குவது. உங்களுக்கு தெரியும் கலாத்தியர், ஐ யூஸ்வலி ரெஃபர் கலேஷியன் 3:28. கலேஷியன் 3:28 கலாத்தியர் 3:28 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஒன் இன் கிரைஸ்ட். ஓகேவா? அது உண்மை தானே? நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒன்றா இருக்கிறோமா இல்லையா? உண்மை. அப்படி என்றால் அடுத்த வசனம் வருது, உங்களுக்குள்ளே இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை. ஏன் என்றால் நீங்கள் எல்லோரும் நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். எப்படி இருக்கு பாருங்க, டீச்சிங் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வாட் ஐ வாண்ட், இப்போ அந்த சர்ச்சு திருச்சபை ஃபெயிலர் ஆகி போச்சு, மீனிங் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டிட்டோம், ஒரு சபா வந்துடுச்சு, ஆனால் ஒரு ஃபேமிலி ஃபெயிலிங். அதுதான் உண்மை. இதில் இருக்கு இந்த பிள்ளைகளுடைய, இந்த பிள்ளைக்கு நான் வாசிக்கும் போது இந்த திடப்பட்டல வாசிக்க சொல்றேன். அப்பொழுது பாருங்க, பிள்ளைங்களுக்கு திடப்பட்டல வாசிக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஞானஸ்நானத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். கடவுளுடைய குடும்பத்தாரும் வீட்டாருமாக முத்திரையிடப்பட்டீர்கள். இன்னொன்று இருக்கு, மறுபடியும் ஜோம் பண்றாரு பிஷப். எப்போ ஜோம் பண்றாரு? எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் பரம தகப்பனே, பரிசுத்த ஞானஸ்நானத்தால் இந்த உமது பிள்ளைகளை உமது குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள். இட்ஸ் a family, it's not a சபா, it's not a building. ஏன் கிறிஸ்டியானிட்டி இந்தியாவை தோத்துச்சு தெரியுமா? ஏன் தோத்துச்சு? we don't have this family affairs. இதுதான் தோத்துட்டு போகிறதுக்கு காரணம். அந்த யூத மதம் மாதிரி ஆயிப்போச்சு, டிஸ்பாரிட்டி. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அழகாக இருக்குது பைபிளில், ஆனால் வாழ்க்கையில் இல்லை, வாழ்க்கையில் கிடையாது. இதான் நடந்தது. எப்போ வந்துட்டு இருக்கோம்? யூ டேக், வி ஆர் ரிலிஜியஸ்லி கிறிஸ்டியன், பட் கல்ச்சரலி வி ஆர் இந்துஸ். நிறைய முஸ்லிம்ஸ் மேலே நிறைய பேர் அட்டாக் பண்ணுறாங்கல்ல, தே ஆர் ரிலிஜியஸ்லி இந்துஸ் அண்ட் கல்ச்சரலி இந்துஸ். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எடுத்து பார்க்க வேண்டியது. நம்ம கிறிஸ்தவம் என்பது ஒரு வழிபாட்டு முறை, அவ்வளோதான் நமக்கு. நாட் எ லைஃப் ஸ்டைல், இட்ஸ் எ வர்ஷிப் ஸ்டைல், நாட் எ லைஃப் ஸ்டைல். If at all if it's a lifestyle, we are one in Christ. There is no disparity, there is no discrimination. So it's a only Sabha, it's a only building. That's why 2000 ஆண்டுகளில் நம்ம எத்தனை 80% இருக்கணும், 2.8 இருக்கிறோம். நீ நினைக்கிற மாதிரி வருங்காலத்தில் 2.8 20.8 ஆக போகிறது கிடையாது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? Now recently a project was introduced, a new project introduce பண்ணியிருக்காங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிறிஸ்தவம் சமத்துவத்தை போதிக்கிறது. You got the point. Christianity teaches equality. நம்ம அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு பேர் இருக்கு, egalitarian religion. நம்ம கிறிஸ்டியானிட்டி egalitarian religion. அப்படின்னா ஒரு சமத்துவ சமயம் நமக்கு, மற்ற ரிலிஜன் கிடையாது, நமக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்கு. கிறிஸ்தவம் சமத்துவத்தை போதிக்கிறது, அதான் உண்மை இல்லையா? அப்போ இப்போ நான் சொல்ல கிறிஸ்டியானிட்டி ஃபெயில் என்னன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. We accepted Jesus, but we didn't accept the concept of equality. இல்லையா? ஜீசஸ் சொல்றாரு, இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் சொல்றாரு, என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவன். எப்படி? லவ் கான்செப்ட் பிரிக்க முடியாது, அன்பையும் கோட்பாட்டையும் பிரிக்க முடியாது. சும்மா பெஸ்ட். என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளை கைக்கொள்ள. அப்போ கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் உன் அன்பு மாயம், வேஸ்ட். என்னத்தான் போட்டு பண்ணாலும் சரி, மாயமானது. என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவன். யோவான் 15 இன்னொரு வாசனம், என் வார்த்தையை நிலைத்திருந்தால் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ரெண்டு கனெக்ஷன் பாருங்க. எதிலே நிலைத்திருந்தால்?
வார்த்தைன்றது என்ன? சும்மா அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள். வார்த்தை அதுதான். என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் என் அன்பிலே நீங்கள் என்னோடு நிலைத்திருக்கிறீர்கள். திராட்சை செடி கொடி பற்றி சொல்ற யோவான் 15. So of course as we celebrate, this is the time, God, this is the time. Whether it is a family of God, are we brothers and sisters? Do we follow disparity and discrimination? எல்லாரும் உங்களையே நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். உங்களையே ஆய்ந்து பாருங்கள். அதான் ஜீசஸ் சொல்றார், மனம் திரும்புங்கள். இதுக்கு தான் எடுத்த உடனே ஜீசஸ் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் என்ன தெரியுமா? What was his first thought? Repent. Repent. எதுக்கு repent? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதுதான். எதுக்கு ரிப்பெண்ட் ஆகணும்? இறை குடும்பத்தில் நீ உறுப்பினராக வேண்டும். அதற்காக மனம் திரும்பு. அதற்காக உன்னிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகளை வளர்த்து கொண்டு இல்லையா? பவுல் அங்க சொல்றார், அந்த தன்னுடைய கொரிந்தியர்ல சொல்றார், கண்ணானது தான் தான் பெருசுன்னு சொல்லுது இல்லையா? இந்த கையை பார்த்து சொல்லுது, நீ கையெழுந்து கண்ணு தான். சரி, ஓகே. உடல் முழுவதும் கண்ணானால் அவர் சொல்றார், விளக்கம் சொல்றார், அழகா சொல்றார். கண்ணு தானே. இப்போ நம்முடைய தேசத்தினுடைய கூட அப்படித்தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம தேசத்தினுடைய இப்போ நடக்கிற நிகழ்வுகளை இதோடு எடுத்து பார்க்கணும். கண்ணுன்னு சொல்லுதுல, நீ ஒன்றும் கிடையாது, ஐ எம் த நம்பர் 1. சரி, அவர் என்ன சொல்றார் பவுல், கண்ணு தானே நல்ல பெருசு உயர்ந்தது இருக்கட்டும். கண்ணானது உடல் முழுவதும் கண்ணானால் நம்ம பார்க்க சகிக்க முடியுமா? கொஞ்சம் போட்டு பாருங்க. உடல் முழுவதும் கண்ணு போட்ட என்னாக பாருங்க இல்லையா? அவர் சொல்றாரு, அந்த நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் உடலின் பாகங்கள் சொல்றாரு. அதனால எந்த பாகமும் நான் பெரிதென்று சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு, இந்த பாகம் தான் கை தான் பெருசுன்னு வச்சுக்கோங்க. கை தான் சரி, நமக்கு 3வது கை பார்த்தாவே ஹேண்டிகேப்ல சேர்த்துடுறோம். ஒரு விரல பார்த்தாவே சேர்த்துடுறோம். 5 விரலுக்கு போயிட்டு 6வது விரல வந்தாவே இதில் சேர்த்துடுறோம் இல்லையா? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்கள். we are part of body of Christ. எல்லாம் அழகாக எழுதி வச்சுக்கலாம். வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. we have become only worshipping Christians. அவ்வளோதான். The Indian Christians are only worshipping Christians. தொழுகை பண்ணிட்டோமா, முடிஞ்சிச்சு. வாழ்க்கை வேறு, வார்த்தை வேறு. வாழ்க்கை வேறு, வார்த்தை வேறு. அதனால தான் கிறிஸ்டியானிட்டி has changed. Of course this is the time. நம்மெல்லாம் ரீதிங்க் பண்ணணும், ரீஎக்ஸாமின் பண்ணணும். உன்னுடைய உள்ளிந்திரியங்களை ஆய்ந்து பார். இது நீ திருக்குடும்பத்தில் ஒருவராக இருந்தால், உன்னிலே நீ யார் தான் உயர்ந்தவன் என்று எண்ணுகிறானோ அப்பொழுது திருக்குடும்பத்திற்கு நீ எதிரானவன். எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். எவ்ரிபடி, ஆல் ஆர் என்ன? எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். இன்றைக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் சொன்னல, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ப்ராஜெக்ட்னா, ஒரு வருஷத்தில் ஞான ஸ்நானத்தில் கோவிலுக்கு வரவங்க ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. ஒரு 100 பேர், நான் சொல்கிற பர்சன்டேஜில் சொல்கிறேன். ஒரு பர்சன்டேஜில் ஒரு 100 பேர் வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிலை விட்டு போகிறவர்கள் 1000 பேர். இப்போ ஒரு கான்செப்ட் என்ன வச்சுருக்காங்க, சரி நீ ஏன் கிறிஸ்டியானிட்டிக்கு போன? அங்கே எல்லாரையும் நேசிக்கிறாரு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொன்னாங்க. எல்லாரும் சமமானவங்க, எல்லோரும் கடவுளின் சாயல்னு சொன்னாங்க, அதனால போனேன். சரி, இப்போ அங்கே அந்த மாதிரி கடவுளின் சாயல் எல்லாம் சமத்துவம் இருக்குதா? இல்லை. அப்போ எதுக்கு அங்கே இருக்கிறீங்க? நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் கோவிலை விட்டு வந்துடுங்க. முக்கியமாக கர்வாப்சி அந்த ப்ராஜெக்ட் பேர். கர்வாப்சி அந்த ப்ராஜெக்ட் திட்டத்தின் பெயர். எல்லாரும் கோவிலை விட்டு போயிட்டாங்க. ஏன்? ஏற்றத்தாழ்வு, பிரிவினைகள், குடும்பமே கிடையாது. எப்படி 100 பேர் உள்ள வந்தான்னு சொன்னேன், எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? 1000 people. மற்றவங்க நம்மளை அழிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் we always criticize others. அங்கே நம்மளுக்கு இப்போ இருக்கிற சீசன் தெரியும். இப்போ இருக்கிற சீசன் கிறிஸ்டியன் ஆடி, கோவில் ஆடி, பிஷப் ஆடி, இல்லை சபையான ஆடி, மிஷினரி ஆடி, இந்த கோயிலை எச்சு தள்ளிடு. இப்போ இருக்கிற சீசன். இதை நம்ம
காரணம் காட்டி உட்காந்துருக்கோம். நமக்கு அட்டாக்கர்ஸ் அதிகம், நம்மளை தாக்குறவங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த ஃபர்ஸ்ட் 1900 years we didn't have enemy. முதல் 19 நூற்றாண்டுகளில் நம்முடைய சுவிசேஷத்தை தடுப்பதற்கு யாரும் கிடையாது. யார் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தடுப்பவர்கள் இப்போதான் வந்தாங்க. நம்மளை அடிக்கிறவங்க உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம கிறிஸ்தவத்தை அழிச்சிடணும், இந்தியாவில் ஒழிச்சு கட்டிடணும், இதெல்லாம் எப்போ வருது? ஜஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்தது. முதல் 19 நூற்றாண்டுகள் எங்கே யார் நமக்கு யாருமே தடை பண்ணல. கால் விதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக்கும். எங்க ஆக்கலையே, ஆட்டு தான் இருக்கு, வெறும் பாட்டு தான் இருக்கு. ஏன் என்றால் யார் இந்த கிறிஸ்தவத்தை நம் தேசத்திலே அழித்து விட்டார்கள் என்றால், கிறிஸ்தவம் சமத்துவத்தை போதிக்கிறது. சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் கிறிஸ்துவத்தையும் விசுவாசத்தையும் நம் தேசத்திலே அவர்கள் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். பேருக்கு எனக்கு 1000 பேர் அடிக்கடி சொல்கிறேன். எங்கள் அப்பா ஆமோசி, எங்கள் தாத்தா தாமோசி, எங்கள் பாட்டம் போவாஸ், அப்பா 7 தலைமுறை வேஸ்ட். ஸோ அஃப்கோர்ஸ் when we celebrate this இந்த 25 ஆண்டவரே, நான் இறை உம்முடைய பிள்ளைங்க எல்லாரும் ஒரு குடும்பம். என்னில் இருக்கிற இந்த பிரிவினை சக்திகள், வேதம், ஏற்ற தாழ்வு, இல்லை இவங்க வேண்டவன் தாழ்ந்தவன், அதெல்லாம் தூக்கி போடு சாமாண்டாவே, தூக்கி போடு. இப்போ நீ மனம் திருந்தும் நேரம். இஃப் யூ டோன்ட் ரிப்பண்ட், அதுக்கு மேலே சொல்றதுக்கு நீ மனம் திருந்தாவிட்டால் உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. பரலோக ராஜ்யமே இதே குடும்பம் தான். யார் யார் தாழ்வு நினச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக பரலோகம் கிடையாது. டெஃபினட்டாக கிடையாது, 100%. சும்மா நான் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பலாம், ஐயருங்க அந்த ஊழியக்காரங்க அனுப்பலாம். நாங்கள் ஒன்றும் இது கிடையாது. we are not owners of that. we are not owners, we are all workers. வெறும் வேலை செய்வார் பணியாளர்கள் தான். ஸோ திஸ் த டைம் ரிப்பண்ட். நம்ம இந்திய தேசம், இந்திய திருச்சபை மனம் திரும்புகிற நாள் வந்துடுச்சு. நம்மிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டது. இன்னும் நாம் தூக்கி எறியவில்லை என்றால், நாமும் நம்முடைய சமயமும் நம் விசுவாசமும் நம் குடும்பங்களும் சில ஆண்டுகளுக்குள்ளேயே நாம் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நாட்கள் வருது. அடுத்த தலைமுறை எல்லாம் நமக்கு ஒரு 2 தலைமுறையில் நமக்கு போயிடும். அடுத்த ஜெனரேஷன்லாம் டஃபஸ்ட் டைம். ஆண்டவருடைய திருவசனங்களை சிறப்பாக ஆசிரியர் தருவார்கள்.